ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க படம் சூப்பரான மேஜிக்கல் அட்வென்ச்சர் படம். படத்தோட கதை என்னன்னா, ஹீரோயின் நல்ல உள்ளம் கொண்ட இளம் வயசு சூனியக்காரி. இவளுக்கு ஒரு ஆசை இருக்கு. அது என்னன்னா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி வயசான சூனியக்காரிங்க எல்லாம் சேர்ந்து மலைக்கு மேல அருமையான நடனம் ஆடிட்டு இருப்பாங்க. அங்க போயிட்டு நடனம் ஆடுறது தான் அது. ஆனா அங்க போகணும்னா முறையான அழைப்பு இருந்தா மட்டும் தான் போக முடியும். இல்லன்னா விபரீதமான பிரச்சனைகள சந்திக்க வேண்டியிருக்கும். நம்ம ஹீரோயினியும் இளம் வயசு சூனியக்காரின்றதுனால அவளுக்கு எந்த ஒரு அழைப்பும் இதுவரைக்கும் வரல. இருந்தாலும் ஹீரோயின் அந்த வயசான சூனியக்காரிங்க நடனம் ஆடுற மலைப்பகுதிக்கு போறாங்க. போனவங்க அங்க நடனம் ஆடவும் தொடங்குறாங்க. இந்த நேரத்துல அங்க இருக்கிற சூனியக்காரிங்க ஹீரோயினிய பாத்துடுறாங்க. பார்த்தவங்க ஹீரோயினிக்கு ரொம்ப கொடூரமான தண்டனைய கொடுக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. இந்த நேரத்துல ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சாங்களா இல்லையா என்பத பத்தியும், அதுக்காக அவங்க என்னென்ன சாகசங்கள் எல்லாம் பண்ணாங்கன்றத பத்தியும் உங்களுக்கு புடிச்ச மாதிரி விளக்கக்கூடிய படம் தான் இது. இப்ப கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பட்டனையும், கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு, உங்களுடைய அன்ப தாங்கன்னு கேட்டு படத்தோட கதைய ஆரம்பிக்கிறேன். படத்தோட தொடக்கத்துல இளம் வயசு சூனியக்காரிய காட்டுல காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோயின் இப்ப தொடர்ந்து மாயாஜால மந்திரங்கள பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்களால எதுவுமே சரியா பண்ண முடியல. இப்போ அவங்க கூட ஒரு காகத்த காட்டுறாங்க. இதுதான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு. இவங்க 2 பேருமே இந்த காட்டுல ஒண்ணா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த காகம் தான் ஹீரோயினுக்கு எப்படி மந்திரம் பண்ணணும், எது நல்லது, எது கெட்டதுன்னு சொல்லக்கூடிய ஆள். ஹீரோயின் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதனால காகத்துக்கிட்ட சொல்றாங்க, இது மாதிரி வயசான சூனியக்காரிங்க எல்லாம் சேர்ந்து நைட் டைம்ல டான்ஸ் ஆடுவாங்க. அந்த விழா வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடைபெறும். அங்க நானும் போக போறேன்னு சொன்ன உடனே, காகம் சொல்லுது, அந்த இடத்துக்கு போகணும்னா முறையான அழைப்பு இருந்தா மட்டும் தான் போகணும். அழைப்பு இல்லன்னா நீ அந்த விழால கலந்துக்க முடியாது. மேலும் உன்ன அவங்க கூப்பிடவும் மாட்டாங்க. ஏன்னா நீ ரொம்ப சின்ன வயசு சூனியக்காரின்னு காகம் சொல்லுது. ஹீரோயினி கேக்குறாங்க, என்ன எப்படி நீ சின்ன வயசு சூனியக்காரின்னுற? எனக்கு தான் 130 வயசு ஆகுதுன்னு சொல்லி சோகமா பெட்ல படுக்குறாங்க. கட் பண்ணா இங்க 2 குட்டி பசங்கள காட்டுறாங்க. அண்ணனும் தங்கச்சியும் மாதிரி இருக்காங்க. இங்க அந்த சின்ன பொண்ணு கேக்குறா, அண்ணா நீங்க சூனியக்காரிய பார்த்திருக்கீங்களா? வருஷத்துக்கு ஒரு வாட்டி சூனியக்காரிங்கலாம் சேர்ந்து நடனம் ஆடுவாங்களாமே. அந்த விழாவ பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி 2 பேருமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் நைட் டைம்ல காட்டுல இருந்து கிளம்புறாங்க மந்திர தொடப்பத்து மூலியமா. எங்கன்னா அந்த பெரிய சூனியக்காரிங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நடனம் ஆடுற திருவிழா நடைபெறக்கூடிய மலைப்பகுதிக்கு. ஹீரோயின் இப்ப நினைக்கிறாங்க, அங்க இவங்கள யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு. ஏன்னா, கூட்டத்துல இருக்கிற சூனியக்காரிங்க எல்லாருமே ரொம்ப பிஸியா இருப்பாங்க என்றதுனால, இவங்கள யாருமே அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சு ஹீரோயினி புறப்பட, விழாக்கு போன ஹீரோயினி அங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த இடத்துல ஒரு வயசான சூனியக்காரி ஹீரோயினிய கண்டுபிடிச்சிடுறா. அது மட்டும் இல்லாம ஹீரோயினிய பத்தி இங்க இருக்கிற வயசான சூனியக்காரி எல்லார்கிட்டயும், ஒரு இளம் வயசு சூனியக்காரி இந்த இடத்துக்கு வந்திருக்கானும், இவள இங்க யாராவது கூப்பிட்டாங்களான்னு எல்லார்கிட்டயும் கேட்கும்போது, ஹீரோயினி சொல்றாங்க, நான் ஒண்ணும் வயசுல சின்ன சூனியக்காரி கிடையாது. எனக்கு 130 வயசு ஆகுதுன்னு சொன்ன உடனே, இங்க வயசான சூனியக்காரிங்க சொல்றாங்க, நீ இன்னும் குழந்தை தாம்மா. ஏன்னா உன் உடம்புல இருந்து நல்ல வாசனை வருது. அது மட்டும் இல்லாம உன்னுடைய முகமோ, இல்ல தோலோ எதுவுமே சுருங்காம இருக்கு. அதனால உனக்கு எங்க கிட்ட இருந்து அழைப்பு வராத வரைக்கும், இந்த இடத்துக்கு நீ வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதான்னு சொல்லி, ஹீரோயினிய அந்த இடத்த விட்டு வெளியேத்த பாக்குறாங்க. ஆனா ஹீரோயினி சொல்றாங்க, நான் நீங்க என்ன சொன்னாலும் அத கேட்டு நடப்பேன். எந்த கட்டளையா இருந்தாலும் நான் கட்டுப்படுவேன்னு சொல்றாங்க. கூட்டத்துல இருக்கிற வயசான சூனியக்காரி எல்லாம் என்ன பண்றாங்க, இவ்வளவு நம்ம தண்டிக்கணும். அது மட்டும் இல்லாம கொடுக்கிற தண்டனை சாதாரண தண்டனையா இருக்கக்கூடாது. ரொம்ப மோசமான தண்டனையா இருக்கணும்னு சொல்லி, இங்க இருக்கிற லீடர் சூனியக்காரி கிட்ட முறையிடுறாங்க. அடுத்து வயசான சூனியக்காரி ஒரு பெரிய புத்தகத்த எடுத்து வந்து ஹீரோயினி கிட்ட கொடுக்குறா. ஹீரோயினி கிட்ட கொடுத்துட்டு, அதுல இருக்கிற எல்லா மந்திரத்தையும் நீ நல்லபடியா மனப்பாடம் செஞ்சு வைக்கணும். நாங்க எல்லாருமே சேர்ந்து அடுத்த ஆண்டு இதே நாள்ல இந்த புத்தகத்துல இருக்கிற எல்லா மந்திரத்தையும் ஒண்ணு விடாம கேட்போம். அத நீ நல்லபடியா சொல்லணும். அப்படி கரெக்ட்டா சொல்லிட்டேன்னா, நாங்க இந்த டான்ஸ் ஆடுற விழால கலந்துக்க அனுமதிப்போம்னு சொல்ல, உடனே இங்க இருக்கிற மத்த சூனியக்காரிங்க எல்லாம் இவளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்னு கத்துறாங்க. தண்டனை எப்படி இருக்கணும்னா, இவளுடைய தலைமுடிய இடிச்சிடணும். இவள பூமிக்கடியில புதைச்சிடணும் அப்படின்னு ரொம்ப மோசமான தண்டனையா சொல்றாங்க. ஆனா லீடர் சூனியக்காரி ஹீரோயினோட மந்திர தொடப்பத்த மட்டும் புடுங்கி அத தீயில போடுறாங்க. இதனால ஹீரோயினி மந்திர தொடப்பம் இல்லாம வீட்டுக்கு வர ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா மந்திர தொடப்பம் இருந்தா ஹீரோயினியால ஈஸியா பறந்து வீட்டுக்கு வந்துர முடியும். அது மட்டும் இல்லாம லீடர் சூனியக்காரி கொடுத்த பெரிய புத்தகம் ரொம்ப வெயிட்டா இருக்கு. அத சுமந்துகிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு 3 நாள் ஆயிடுது ஹீரோயினிக்கு. வீட்டுக்கு வந்ததும் அங்க என்னென்ன நடந்ததுன்னு பத்தி அந்த காகத்துக்கிட்ட ஹீரோயினி சொல்லிட்டு இருக்காங்க. காகம் சொல்லுது, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டமான்னு. உடனே ஹீரோயினி அங்க நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அங்க எல்லா வயசான சூனியக்காரிகளும் நல்லா டான்ஸ் ஆடிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. நான் அங்க போனதுனால லீடர் சூனியக்காரி என் மேல ரொம்ப கோவப்பட்டா. கோவத்தால என் தொடப்பத்த எரிச்சிட்டா. அவள நான் எப்படியாவது பழி வாங்கணும்னு காகத்துக்கிட்ட சொல்லிட்டு ஒரு முகத்த கொடூரமா வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நானும் லீடர் சூனியக்காரியா
மாறுவேன். அதுக்கு நான் இப்போ இந்த புத்தகத்துல இருக்கிற மந்திரங்கள் எல்லாத்தையும் படிச்சு மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி புத்தகத்த தொறக்குறாங்க. ஹீரோயின் புத்தகத்துல இருக்கிற எல்லா மந்திரத்தையும் துல்லியமா மனப்பாடம் செய்ய வேண்டியிருந்தது. ஹீரோயினால மந்திரங்கள மனப்பாடமும் செய்ய முடியல, துல்லியமா உச்சரிக்கவும் முடியல. இதன் காரணத்தினால நெறைய பிரச்சனைகள சந்திக்கிறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காட்டுல சில பெண்கள் கீழ கிடக்கிற மரக்கட்டைகள சேகரிக்கிறத ஹீரோயின் பார்க்குறாங்க. அவங்க கொஞ்சம் சோகமா இருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல காத்து சுத்தமா வீசல. இதனால சின்ன சின்ன மரக்கிளைகள் உடையாம மரத்திலேயே இருக்கு. உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க மந்திர சக்திய வச்சு ஒரு பலத்த காத்த உருவாக்குறாங்க. அதனால மரத்துல இருக்கிற சின்ன சின்ன மரக்கிளைகள் உடைஞ்சு கீழ விழுது. குச்சிகள பொறுக்க வந்த லேடீஸ் ரொம்ப சந்தோஷமா எல்லா குச்சிகளையும் சேகரிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க கூட சேர்ந்து மரக்கட்டைகள பொறுக்க, இந்த டைம்ல ஒரு ஆர்மி ஆபீசர் இந்த இடத்துக்கு வரான். வந்தவன் இந்த காட்டுல குச்சியெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு லேடீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இதனால ஹீரோயின் அவன் மேல அவங்களோட மந்திரத்த யூஸ் பண்றாங்க. உடனே மிலிட்டரி ஆபீசர் என்ன பண்றான், ஹீரோயினி மாட்டியிருந்த குச்சிகள் இருந்த பேக்க அவன் மாட்டிக்கிறான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினையும் அந்த பேக் மேல ஏறி உட்கார வைக்கிறான். உட்கார்ந்தவ என்ன வீட்ல போய் விடுன்னு சொன்ன உடனே ஹீரோயினிய தூக்கிட்டு வீட்டுக்கு போறான் அந்த மிலிட்டரி ஆபீசர். அடுத்த சீன்ல ஹீரோயின் காகத்துக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்ல, காகம் உடனே இதெல்லாம் நீ செஞ்சிருக்க கூடாது. மேலும் அந்த லேடீஸ்க்கு நீ உதவுனது நல்ல விஷயம் தான். ஆனா அந்த ஜெனரல நீ பழி வாங்கிட்ட. இது அர்த்தமில்லாதது தானேன்னு காகம் சொல்லுது. ஹீரோயின் என்கிட்ட தான் மந்திர தொடப்பமே இல்லையே. அதனால தான் நான் அவன யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. கட் பண்ணா தொடப்பம் வாங்குறதுக்கோசம் சந்தைக்கு போறாங்க ஹீரோயின். அங்க பல விஷயங்கள் நடக்க இத ஹீரோயின் கவனிச்சுக்கிட்டே வர, அப்ப மந்திர தொடப்பம் இருக்கிற கடைய கண்டுபிடிக்கிறாங்க. இங்க ஸ்டார்ட்டிங் சீன்ல காட்டுன 2 பசங்க இருக்காங்க. ஹீரோயின் ஒரு தொடப்பத்த எடுத்து கடைக்காரர்கிட்ட கொடுக்குறாங்க. இதெல்லாம் அந்த சின்ன பொண்ணு கவனிக்கிறா. ஏன்னா சின்ன பொண்ணோட அம்மா கிட்ட காசு சுத்தமா இல்ல. அதனால சாக்லேட் வாங்குறதுக்கு எந்த ஒரு காசும் சின்ன பொண்ணு கிட்ட கொடுக்கல. ஹீரோயினி இப்ப மந்திர தொடப்பத்தை எடுத்துட்டு அது கூடவே சில சாக்லேட்டையும் வாங்குறாங்க. ஆனா அவங்க வாங்குன சாக்லேட் சின்ன பொண்ணோட பாக்கெட்ல இருக்கு. இதனால சின்ன பொண்ணு மிட்டாய் எப்படி பாக்கெட்ல வந்ததுன்ட்டு முழிச்சிட்டு இருக்கா. வெளியே வந்த ஹீரோயின் இங்க ஒரு லேடி பேப்பரால ஆன பூக்கள வித்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த லேடி கிட்ட யாருமே பேப்பர் பூவ வாங்கல. இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த ஹீரோயின் அந்த பூ விக்கிற லேடி கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. லேடியோ இது மாதிரி யாருமே என்னுடைய காகித பூவ வாங்க மாட்றாங்கன்னு சோகமா சொல்ல, ஹீரோயின் அவங்க மேஜிக்க பயன்படுத்தி காகித பூ எல்லாத்தையும் அழகானதாகவும் ரொம்ப வறுமையான வாசனை வரக்கூடியதாகவும் மாத்துறாங்க. உடனே இந்த பூ எல்லாமே கன்னா பின்னான்னு விக்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க இத பார்த்து. இப்போ ஹீரோயின் அவங்க மந்திர தொடப்பத்த வச்சு பறக்கலான்னு பார்க்கும்போது, பின்னாடியே அந்த 2 சின்ன பசங்களும் பார்க்குறாங்க ஹீரோயின் பறக்கிறத. கட் பண்ணா இந்த 2 சின்ன பசங்கள காட்டுல காட்டுறாங்க. இப்ப பசங்க வீட்டுக்கு போற வழிய மறந்துட்டு காட்டுல அப்படியே நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு வீடு இருக்கிறத பார்க்குறாங்க. அங்க போயிட்டு கதவ தட்டி உள்ள போய் பார்த்தா, ஹீரோயின் இருக்கிறாங்க. பசங்களுக்கு ஹீரோயின் யாருன்னு ஞாபகம் இருக்கு. உடனே ஹீரோயின் 2 குழந்தைகளுக்கும் சாப்பிடுறதுக்கு சுவையான உணவ கொடுக்குறாங்க. இப்போ சின்ன பொண்ணு ஹீரோயின் கிட்ட கேட்கிறா, நீங்க சூனியக்காரியா? உடனே அண்ணங்காரன் தங்கச்சிய எச்சரிக்கிறான். இவன் இப்படிதான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான்னு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோயின் சிரிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே இந்த 2 பசங்க கிட்டயும் அவங்களுடைய மந்திரத்த எல்லாத்தையும் காட்டுறாங்க. அந்த பையன அப்படியே சேர்ல பறக்க வைக்கிறாங்க. டேபிளையும் பறக்க வைக்கிறாங்க. ஹீரோயின் பண்றதெல்லாம் பார்த்து 2 சின்ன பசங்களும் ரொம்ப சந்தோஷம் அடையறாங்க. வீட்ல ஹீரோனோட மேஜிக்கால பம்பு தானாவே தண்ணி அடிக்குது. ஜன்னல் எல்லாம் திறந்து திறந்து மூடுது. இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கின்னு இந்த இடத்துல பாட்டு பாடின்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் ஹீரோயினோட வீட்டு கதவை திறந்துட்டு ஒரு வயசான சூனியக்காரி உள்ள வரா. உள்ள வந்தவ ஹீரோயினி படிச்சுட்டு இருக்கிற பெரிய மந்திர புக் எல்லாம் பார்த்து மந்திரத்தை படிச்சுட்டு இருக்கியான்னு கேட்க, ஹீரோயினி நீங்க என்ன திடீர்னு இந்த பக்கம்னு கேட்க, அதுக்கு அந்த வயசான சூனியக்காரி சொல்றா, இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். ஏன் நான் உன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன கிழமை தெரியுமான்னு ஹீரோனிட்ட கேட்கும்போது, ஹீரோனி வெள்ளிக்கிழமைன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த வயசான சூனியக்காரி சொல்றா, வெள்ளிக்கிழமை டைம்ல எந்த ஒரு மந்திரத்தையும் பயன்படுத்த கூடாதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்னா ஹீரோயின் இந்த மந்திர புக்க படிச்சுட்டு இருந்தாங்கன்றத வயசான சூனியக்காரி கண்டுபிடிச்சிட்டா. உடனே ஹீரோனி சொல்றாங்க, நான் எந்த மந்திரத்தையுமே பயன்படுத்தலையே, வீட்டை தான் சும்மா சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றா. வயசான சூனியக்காரி நின்னுகிட்டே இருக்கிற இடத்துக்கு மேல பார்க்கும்போது மேல டேபிள் இருக்கு. மேலும் இங்க யாரோ இருக்காங்கன்னு கேட்க, இப்ப ஹீரோயின் அப்படியெல்லாம் யாருமே இல்லையே, நான் சும்மா தான் வீட சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்னு திரும்பவும் வயசான சூனியக்காரி கிட்ட சொல்ல, ஒரு வழியா அந்த வயசான சூனியக்காரி ஹீரோயினி சொன்னதை நம்பி ஹீரோயினோட வீட்டை விட்டு வெளியே போக ஆரம்பிக்கிறா. இதனால ஹீரோயின் அந்த 2 சின்ன பசங்களையும் நல்லபடியா வீட்டுக்கு போங்கன்னு வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இங்க அந்த வயசான சூனியக்காரி ஹீரோயினி வீட்டை விட்டு போகல, மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கா. மேலும் இந்த 2 சின்ன பசங்களையும் பாத்துடுறா. ஏன்னா அவளுக்கு தெரியும் இந்த 2 பசங்க தான் ஹீரோயினி வீட்டுல ஒளிஞ்சிட்டு இருந்த குழந்தைங்கன்னு. உடனே குழந்தை
குழந்தைங்க கிட்ட போய் பேசலாம்னு நினைக்கும்போது, அந்த குழந்தைங்க அந்த இடத்த விட்டு குடுகுடுன்னு ஓடிடுதுங்க. இந்த பக்கம் காகம் ஹீரோயினி கிட்ட சொல்லுது, "வெள்ளிக்கிழமை எந்த ஒரு மேஜிக்கும் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு நல்லா தெரியும். அது இருந்தும் எதுக்கு நீ மேஜிக் பண்ணன்னு?" கேட்க ஹீரோயினி சொல்றாங்க, "அந்த சின்ன பசங்களுக்காக தான் பண்ணேன். இதனால சின்ன பசங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க பாத்தியான்னு" சொல்லிட்டு, அந்த மந்திர புத்தகத்த கரெக்ட்டா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, புக்ல இருக்கிற எல்லா மந்திரத்தையும் நல்லபடியா மனப்பாடம் பண்றாங்க. இங்க ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, மந்திரத்த நல்லபடியா மனப்பாடம் பண்றாங்க. ஆனா, அத உச்சரிக்கும்போது மட்டும் தான் சின்ன சின்ன தவறு பண்றாங்க. கடைசியா ஒரு வழியா துல்லியமா உச்சரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க மந்திரத்த. இப்போ குளிர்காலம் ஆரம்பிக்குது. இதனால ஹீரோயினி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா, காகம் இந்த டைம்ல வெளிய போகக்கூடாதுன்னு சொல்ல, ஹீரோயின் இதெல்லாம் கேட்காம வெளிய போயிட்டு கொஞ்சம் ஜாலியா இருக்காங்க. ஹீரோயின் இப்போ மார்க்கெட் சைடு வராங்க. அங்க சின்ன பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோயின் அப்படியே நின்னு, அந்த குழந்தைங்களையே பார்த்துட்டு இருக்கும்போது, இங்க 2 வாலு பசங்க ஹீரோயினிய வெறுப்பேத்துறாங்க. இதனால ஹீரோயின் அந்த 2 குழந்தைங்க மேல மேஜிக்க பயன்படுத்துறாங்க. மேஜிக்க பயன்படுத்தி அவங்களுடைய ஷூவ பனிக்கட்டிலேயே மாட்டி கீழ விழ வைக்க, இதனால கூட இருக்கிற பசங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஸ்னோ பொம்மை கூட சிரிக்குது. எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்கும்போது, கூட்டத்துல இருக்கிற ஒரு சின்ன பையன் ரொம்ப சோகமா இருக்கான். அவன் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போறான். இத பார்த்த ஹீரோயின், இவன் மட்டும் ஏன் சோகமா இருக்கான்னு அவன பின்தொடர்றாங்க. இந்த நேரத்துல அந்த வயசான சூனியக்காரி இன்னும் ஹீரோயினிய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் இப்போ அந்த சின்ன பையன்கிட்ட கேக்குறாங்க, "யாருப்பா நீ? ஏன் இவ்ளோ சோகமா இருக்க? என்ன விஷயம் சொல்லுன்னு." அப்ப அந்த சின்ன பையன் சொல்றான், "நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் அடிச்சுட்டு போனாரே, அவர்தான் எங்க அப்பா. அவரு சூதாட்டத்துக்கு ரொம்ப அடிமையாகிட்டாரு. மேலும் சூதாட்டத்துல எல்லா பணத்தையும் தோத்துட்டே இருக்காரு. இத கேட்டா என்ன அடிக்கிறாருன்னு." சொன்ன உடனே ஹீரோயின் அந்த சின்ன பையனுக்கு உதவி செய்ய முன்வராங்க. கட் பண்ணா ஹீரோயின் அந்த சின்ன பையனுடைய அப்பா சூதாட்டம் விளையாடுற இடத்துக்கு போறாங்க. அங்க அந்த சின்ன பையனோட அப்பா ஒரு பால் வச்சு உருட்டும்போது, ஹீரோயினோட மேஜிக்கால வேற ஒரு பாதிப்ப அந்த இடத்துல உண்டாக்குது. இதனால அந்த சின்ன பையனோட அப்பாவ அந்த கிளப்ப விட்டு வெளிய தள்ளி விடுறாங்க. அவர் கீழ விழுறாரு. இந்த டைம்ல அந்த சின்ன பையன் வந்து அவங்க அப்பாவுக்கு உதவுறான். கடைசியா அவன் அப்பா செஞ்ச தவறுகள உணர ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்த வயசான சூனியக்காரி, ஹீரோயினி ஒரு நல்ல மனசு சூனியக்காரின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயின் எல்லாரையுமே சந்தோஷமாகவும், அவங்கள நல்வழியிலயும் நடத்துறாங்கன்னு வயசான சூனியக்காரி அவங்க வச்சிருக்க பூனைகிட்ட சொல்றாங்க. கட் பண்ணா ஹீரோயினோட வீட்ட காட்டுறாங்க. உள்ள வந்து பார்த்தா ஹீரோயின் இங்க மெழுகுவர்த்தி எல்லாம் எரிஞ்சுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம டேபிள் மேல ஒரு பர்த்டே கேக் இருக்கிறதையும் பார்க்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஹீரோயினியோட 131வது பிறந்த நாள். இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சில நாள் கழிச்சு வயசான சூனியக்காரி ஹீரோயினோட வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கா. வந்தவங்க ஹீரோயினிக்கு அந்த வருஷத்துக்கான சூனியக்காரிகள் எல்லாம் நடனம் ஆடுற திருவிழாக்கான அழைப்பிதழ கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினிக்கு இருக்கிற டெஸ்டையும் பத்தி ஞாபகப்படுத்துறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, "நீங்க கவலையே படாதீங்க. நான் சூப்பரா தயாராகி இருக்கேன். கண்டிப்பா ஒரு நாள் ஒரு நல்ல சூனியக்காரியா மாறுவேன். அத நீங்க பார்க்க தான் போறீங்க." உடனே வயசான சூனியக்காரி இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஒரு வழியா ஹீரோனிக்கு சூனியக்காரியாக வேண்டிய டெஸ்ட் நாள் வருது. அப்போ ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு குகைக்கு ஹீரோனி போனவங்க, "நான் வந்துட்டேன், நான் தயாரா இருக்கேன்னு" சொல்ல, இந்த இடத்துக்கு தீப்பந்தத்தோட வயசான சூனியக்காரிங்க எல்லாம் வராங்க. வந்தவங்க, "நீ தயாரா இருக்கியான்னு?" கேட்க, ஹீரோயின் நான் தயாரா இருக்கேன்னு மனப்பாடம் பண்ண எல்லா மந்திரத்தையும் புத்தகம் இல்லாம செஞ்சு காட்டுறாங்க. இதனால இங்க இருக்கிற எல்லா வயசான சூனியக்காரிகளும் ரொம்ப உற்சாகமாயிடுறாங்க. இந்த நேரத்துல தான் வயசான சூனியக்காரி சொல்றா, "நான் ஒரு வருஷமா இவள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ ஒரு நல்ல சூனியக்காரி. மனுஷங்க கிட்ட எல்லாம் நல்லபடியா நடந்துக்கிறா. அவங்களுக்கு உதவியும் பண்றா. ஆனா இவ இன்னும் முழுசா தயாராகலன்னு" சொல்ல, லீடர் சூனியக்காரி ஃபாலோ பண்ண சூனியக்காரி கிட்ட கேக்குறா, "என்னது மனிதர்களுக்கு உதவி செய்றாளா? இவ மனிதர்களுக்கு உதவி செஞ்சா இவ எப்படி நல்ல சூனியக்காரியா இருப்பான்னு" லீடர் சூனியக்காரி சொல்ல, இங்க இருக்கிற சூனியக்காரி எல்லாருமே இவளுடைய சக்திய பறிங்க, பறிங்க அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல ஃபாலோ பண்ண வயசான சூனியக்காரி ஹீரோயினி கிட்ட என்ன சொல்றான்னா, "உனக்கு நாங்க மறுவாழ்ப்பு தரோம். நீ அந்த 2 பசங்களையும் கல்லா மாத்திடு. அப்படி மாத்திட்டனா நீ எங்கள்ல ஒருத்தி ஆயிடுவேன்னு" சொல்ல, ஹீரோயினியும் என்னால எப்படி இத பண்ண முடியும்னு அவங்களுடைய சக்திய பயன்படுத்தி அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போறாங்க. வந்தவங்க வீட்ல இருக்கிற காகத்த ரொம்ப திட்டுறாங்க. ஏன்னா, "நீ மட்டும் என் கூட இல்லாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். காரணம் நீ தான் இது நல்லது, அது கெட்டது அப்படின்னு எனக்கு ஆரம்பத்துல இருந்து சொல்லிக் குடுத்துட்டு இருந்த. இதனால என்ன நடந்திருக்குன்னு பாரு" அப்படின்னு காகத்த வீட்ட விட்டு வெளிய தொரத்துறாங்க. அடுத்த நாள் ஃபுல்லா ஹீரோயின் வீட்லயே இருக்காங்க. ஹீரோயின் வேற வழி இல்லன்ட்டு அந்த 2 பசங்களையும் கல்லா மாத்துறதுக்கோசம் கிளம்பி போறாங்க. போனவங்க அந்த 2 பசங்க மேலயும் மந்திரத்த யூஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது, அந்த 2 பசங்களும் பயந்து ஹீரோயின பார்க்குறாங்க. ஆனா ஹீரோயினியால அந்த குழந்தைங்க மேல மந்திரத்த போட முடியல. உடனே அந்த பசங்க கிட்ட சொல்றா, "என்னால எந்த ஒரு கெட்ட செயலையும் செய்ய முடியாது. மேலும் நான் மேஜிக்க பயன்படுத்துவது இதுதான் கடைசி நாளா இருக்கும்னு" ரொம்ப சோகமா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2 பசங்கள சுத்தி ஒரு மாயாஜால வட்டத்த உருவாக்குறாங்க. ஏன்னா வேற எந்த ஒரு சூனியக்காரியும் இந்த பசங்களுக்கு தீமை செய்யக்கூடாதுன்றதுக்காக. ஹீரோயின் இப்போ குழந்தைங்களோட
அவங்களோட வீட்ல இருந்து வெளிய வரும்போது, அந்த ஃபாலோ பண்ண வயசான சூனியக்காரி வந்து பேச ஆரம்பிக்கிறா. இப்ப அவ என்ன சொல்ல வரான்னா, இந்த குழந்தைங்கள நீ கல்லா மாத்தலன்னா, உன்னுடைய வாழ்க்கையே நாங்க முடிச்சிருவோம்னு ஹீரோயினிய பயங்காட்ட, ஹீரோயின் இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்போ ஹீரோயின் அவங்களுடைய வீட்ல இருக்காங்க. வீட்ல இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மேஜிக் புக் நம்மள விட்டு போனா, எல்லா பிரச்சனையும் போயிடும்னு நினைக்க, உடனே மேஜிக் புக்க எடுத்து வெளிய எங்கனா தொலைச்சிடலான்னு பார்க்கும்போது, அந்த மேஜிக் புக் நகர ஆரம்பிக்குது. இங்க தான் ஹீரோயின் ஒரு முடிவுக்கு வராங்க. அது என்னன்னா, எல்லா மேஜிக் புத்தகத்தையும் அழிக்கணும்னு. அவங்க பாக்கெட்ல ஒரு வத்தி பொட்டிய எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனா தவறுதலா வத்தி பொட்டி அவங்க பாக்கெட்ல இருந்து கீழ விழுந்துடுது. இத நோட் பண்ண காகம் ஹீரோயினிக்கு எப்படியாவது உதவணும்னு நினைக்குது. கட் பண்ண வயசான சூனியக்காரிங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு ஹீரோயினி வந்து ரொம்ப கோவமா மந்திரத்த சொன்ன உடனே, சூனியக்காரிங்க கையில இருக்கிற மந்திர தொடப்பம் எல்லாமே வீசப்பட்டு தீ மூட்டப்படுது. அது மட்டும் இல்லாம இருக்கிற எல்லா மந்திர புத்தகத்தையும் ஹீரோயினி தீ வச்சு எரிக்க பாக்குறாங்க. ஆனா அவங்க பாக்கெட்ல வச்ச தீப்பொட்டி இல்ல. மேலும் சில மந்திரங்களையும் மறக்க தொடங்குறாங்க. இந்த நேரத்த பயன்படுத்தி எல்லா வயசான சூனியக்காரிகளும் மந்திரத்த சொல்ல, இருந்தாலும் ஹீரோயின் மந்திரத்த சொல்லிட்டே இருக்கும்போது, லீடர் சூனியக்காரிய தவளையா மாத்திர்றாங்க. லீடர் சூனியக்காரிய தவளையா மாத்துனதுனால, மத்த சூனியக்காரிங்கள்லாம் ஏளனமா சிரிக்கிறாங்க. இப்போ ஹீரோயினி கையில தீப்பெட்டி இல்லாம நின்னுட்டு இருக்கும்போது, இந்த இடத்துக்கு காகம் தீப்பெட்டிக்கு எடுத்துட்டு வருது. அதுக்குள்ள ஹீரோயினி எல்லா வயசான சூனியக்காரிகளையும் தவளையா மாத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்பதான் ஒண்ண உணர்றாங்க. நம்ம இந்த காகத்த வீட்ட விட்டு வெளிய துரத்தினாலும், காகம் உதவின்ற நேரத்துல கரெக்ட்டா வந்திருக்குன்னு. அப்படி நினைச்சு அந்த காகத்த கட்டி பிடிக்கிறாங்க. இங்க ஹீரோயினிய ஃபாலோ பண்ண அந்த சூனியக்காரி கையில புத்தகத்தோட இந்த இடத்த விட்டு தப்பிக்கலான்னு பார்க்கும்போது, ஹீரோயின் அவள பார்த்து அவ மேல மேஜிக்க பயன்படுத்த, அவ ஒரு ஆட்டுத்தல வச்ச மோசமான மிருகமா மாறுறா. கடைசியா ஹீரோயின் இங்க இருக்கிற எல்லா மந்திர தொடப்பத்தையும், மந்திர புத்தகத்தையும் நெருப்புல மூட்டி அழிக்கிறாங்க. ஹீரோயினும், ஹீரோயினி ஃப்ரெண்ட் காகமும் இப்போ சந்தோஷத்துல இந்த இடத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. பின்னாடி புத்தகமும், மந்திர தொடப்பமும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. டான்ஸ்னா சும்மா இல்லைங்க. ஒரு நாள் ஃபுல்லா என்ஜாய் பண்ற மாரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இனி எந்த ஒரு கெட்டதும் இங்க நடக்காதுன்னு. கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரோயின் காகத்துக்கு எப்படி மந்திரத்த உச்சரிக்கணும்னு பயிற்சி குடுத்துட்டு இருக்க, இந்த மகிழ்ச்சியான தருணத்தோட படம் முடிய ஆரம்பிக்குது. நன்றி, வணக்கம்.